முப்பரிமாணம் முழு முதற் படம். இதுதான் சாந்தனுக்கு முதல் படம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட படம் தான் பண்ணணும்னு நான் சாந்தனுக்கு ஒரு பெரிய ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஒரு உந்துதல் இருந்தது. அது இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. உண்மையிலேயே இது காவியம். எல்லாம் அவனுடைய உடம்பு பாகு, அந்த ஒரு இரும்பு எஃகு உடம்புன்னு சொல்கிற அளவுக்கு இது உண்மையிலேயே சண்டை காட்சின்னா இத்தனை பேர் அடிக்க முடியுன்றதுக்கு அந்த ரியலி கிரேட் டைரக்டருக்கு என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும். மகிழ்ச்சி. முப்பரிமாணம் படத்தோட ப்ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, லவ் அண்ட் ஆக்ஷன் கலந்த ஒரு நல்ல ஸ்டோரி. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சாந்தனு அண்ட் த லீட் பேர் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீடாங்கே அண்ட் சாந்தனு. அண்ட் த டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம், ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ. வணக்கம். முப்பரிமாணம் சாந்தனு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு டீசர் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணேன். இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு மெச்சூரிட்டி தெரியுதுன்னு. ரொம்ப அழகாக சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கேமராமேன் சக்கரை கட்டி பார்க்கும்போதே யார் அந்த கேமராமேன் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு கதையோட மூடை புரிஞ்சுக்கிட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ராசமதிக்கு இந்த படம் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். முப்பரிமாணம் ஆக்சுவலாக செகண்ட் ஷோ பார்த்துட்டு அதுலேயும் ஒரு எனர்ஜியோடு வெளில வந்திருக்கோம். சாந்தனு கேரியரில் இது வேறு மாதிரியான ஒரு சாந்தனுவை பார்க்குறதுக்கான ஒரு படமாக இருந்தது. முப்பரிமாணம் சாந்தனுடைய ஹார்ட் ஒர்க், கிட்டத்தட்ட ஒரு 3 கெட்டப் ரொம்ப வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க. சாந்தனுடைய நடிப்பு, ஃபைட்டு, சாங்கு எல்லாமே நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருந்தது படத்தில். ஒரு நல்லா செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காப்புல. ஹீரோயின் சிருஷ்டிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஹீரோயினாக இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ரொம்ப ஒரு சவாலான ஒரு கேரக்டர். அந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு யோசிக்க வேண்டிய ஒரு கேரக்டரை ரொம்ப அழகாக ஒரு 2 விதமான பரிணாமம் இருக்குது அந்த பொண்ணுக்கு. இந்த கேரக்டரில் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும், அப்பா கேரக்டர்லேருந்து, இந்த வில்லன் கேரக்டர்லேருந்து, அப்புக்குட்டி கேரக்டர்லேருந்து எல்லாமே படம் ஒரு யூஸ்வலான படம் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அப்படியே டோட்டலாக அன்யூஸ்வலாக வேறு ஒரு பரிணாமத்துக்கு டைட்டில் மாதிரியே ரொம்ப ஒரு யூஸ்வல் படம் தான் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக இது வேறு மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிறத டைரக்டர் அதிரூபன் நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் ராஜமதிலேருந்து அவங்கவுங்களுடைய ஒர்க்கை அழகாக, தம்பிராமேன்லேருந்து எல்லாருமே அதுவும் கேரளா ஆலப்புழையில் உள்ள எபிசோடு எல்லாமே ஒரு த்ரில்லாக அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது, அதே மாதிரி அந்த காட்டுப்பகுதியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் பார்த்த சாந்தனுவை வேறு ஒரு பரிணாமத்தில் பார்க்கக்கூடிய படம் தான் முப்பரிமாணம். படத்தில் இன்னொரு ஹீரோ ஜிவி பிரகாஷ் அதில் நடிக்கலை. அவருடைய ஆர்ஆர் படம் ஃபுல்லாகவே அந்த டெம்ப்டேஷன், ஒரு த்ரில்லருக்கான மூடு அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜிவி, இந்த டீம் எல்லாத்துக்குமே, ஒரு யூத் டீம் எல்லாருமே சேர்ந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தயாரிப்பாளர்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் டைரக்டர் திரு. முப்பரிமாணம் படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே இது எதிர்பார்க்காத ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக இருந்தது. கனெக்ட் பண்ண விதங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே தான் முதல் ஹீரோன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாந்தனுக்கு இது ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சுட்டு இது என்ன மாதிரி செகண்ட் ஹாஃபாக இருக்கும் அப்படின்னும்போது அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முப்பரிமாணம்ங்கிற மாதிரி ஒரு டெஃபினட்டாக வேறு ஒரு ஆங்கிளில் செகண்ட் ஹாஃப் இருந்தது. நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு இதுவை. கிளைமேக்ஸும் ஒரு கிளைமேக்ஸே ஒரு லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பயங்கர கிரிப்பிங்காகவும் ஒரு சின்ன ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்தது பார்க்கும்போது தியேட்டரில். ஸோ டெஃபினட்டாக இது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த டைலாக்ஸ், கிளைமேக்ஸில் பேசுகிற எல்லா விஷயங்களுமே நிறைய பசங்க கனெக்ட் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பில். டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனான்னு சொல்லிட்டு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஒட்டுமொத்த குரூவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.